அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம காசு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லா பொருள் வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே காசுக்கு அன்றைய காலத்தில் அதற்கு உண்டான வேறு பெயர்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இதை ரெண்டாக பார்க்கலாம். சங்க காலத்தில் எப்படி இந்த நாணயத்துக்கு பெயர் வச்சாங்க, அதே மாதிரி சோழர் மற்றும் பாண்டியர் காலத்தில் இதற்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல சங்க கால பெயர்கள். இந்த காலத்தில் நாணயத்துக்கு இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே பெயர் தான். காசு, பணம், பொன், இது 3 பெயர் தான் வச்சுருந்தாங்க. அதனால் அது ஒரு வித்தியாசமும் இல்லை. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, சோழர்கள் மற்றும் பாண்டியர் காலத்தில் இந்த நாணயத்துக்கெலாம் என்ன பெயர் வச்சாங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாணயத்துக்கு 5 விதமான பெயர்கள் வச்சாங்க அவங்க. முதல்ல வராகன், அடுத்து கழஞ்சு, மாடை, அக்கணம், கடைசியாக சக்கரம். இவ்வாறு 5 பெயர்கள் நாணயத்துக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஒவ்வொரு நாணயமும் என்னான்றதை ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாமா? முதல் நாணயம், அதாவது வராகன். இது மிகவும் புகழ்பெற்ற தங்க நாணயம். இதில் வராகம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பன்றின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பன்றி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இது பொதுவாக எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாணயத்தம் 3.4லேருந்து 4.2 கிராம் எடை தங்கம் இருக்கும். ஆனால் இந்த தங்கம் தூய தங்கம். அதே மாதிரி நாணயனால எப்போவுமே 2 பக்கம் இருக்குது இல்லையா? இதில் ஒரு பக்கம் பன்றி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எந்த மன்னர்கள் இருந்தாரோ அவருடைய பெயர் அல்லது தெய்வங்களின் உருவம் இதுதான் அதில் இருக்கும். இரண்டாவது நாணயம் என்னன்னு பார்க்கனா கழஞ்சி. கழஞ்சின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நாணயம். இந்த நாணயத்துடைய எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா சுமார் 4.8 கிராம் இருக்கும். ஒரு நாணயத்துடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 4.8 கிராம் இருக்கும். இப்போது இந்த கழஞ்சி என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். அதாவது கழற்றிக்காய் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தாவரம். அந்த தாவரத்தில் பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு வெயிட் இருக்காது. எல்லா விதையும் பார்த்தீங்கன்னு அளவு சீராக இருக்கும். அதனால் அன்றைய காலத்தில் பண்டையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தை நம்ம பார்க்கணுன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. அதோட முக்கியமாக இந்த தராசு இருக்குல்ல, அந்த தராசில் ஒரு பக்கம் இதை எடை கற்களாக அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. அடுத்து மூன்றாவது நாணயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடை. இது பார்த்திங்கன்னா தங்க நாணயங்களை மிகவும் மதிப்புடையது. இதாவது சோழர்கள் மாடை என்று இதை அழைப்பார்கள். அதாவது முதலாக ராஜராஜ சோழன் மற்றும் அவருக்கு பின் வந்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்த நாணயத்தை நம்ம நிறைய பார்க்கலாம். இதற்கு ராஜராஜன் மாடை என்று சொல்லிட்டு பெயரும் இருக்குது. ஒரு மாடை அப்படின்னா எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழஞ்சி அளவு. கழஞ்சி எவ்வளவு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 4.8 கிராம். அதே தான் மாடையும் 4.8 கிராம் இருக்கும் ஒரு வெயிட். நான்காவது நாணயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கணம். இந்த நாணயம் மிகவும் அளவு சிறியதாக இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு அல்லது சிறிய பட்டாணி எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த அளவு தான் இருக்குமா இந்த நாணயமே. இந்த நாணயம் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா காப்பரில் இருக்கும். காப்பரில் செஞ்சுருப்பாங்க. செப்பில் இந்த நாணயம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 அக்கம் ஒரு காசு. அதாவது அந்த காலத்தில் ஒரு காசுனா அந்த நாணயத்தை நீங்கள் 12 நீங்கள் பங்கு போட்டிங்கன்னா அதில் ஒரு பங்கு தான் அக்கணம்ன்றது. அப்போ எவ்வளோ சின்னது பாருங்கள். இது எடை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அன்றாட சந்தையில் இந்த நாணயத்தை நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க. இந்த காய்கறி வாங்கிறதுக்கு, வீட்டுக்கு உண்டான பொருட்கள் வாங்குறதுக்கு, அது எல்லாத்துக்கும் இந்த அக்கணம் தான் நாணயம் உபயோகப்படுத்துவாங்க. மற்ற நாணயம்லாம் எல்லாம் தங்கம், சுத்தமான தங்கம் இல்லைங்களா. அதனால் அதை விட அன்றாட வாழ்க்கையில்
நான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கணம்ன்ற நாணயம் தான். கடைசி நாணயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரம். அது பேருக்கேற்ற மாதிரி இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு, அதாவது உருண்டை வடிவத்தில் இருக்கும். இது பெரும்பாலும் வெள்ளி மற்றும் செம்பு உலோகங்களால் செய்யப்பட்டது. இந்த சக்கரத்துடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 காசு. அந்த காலத்துடைய 16 காசு கொண்டது ஒரு சக்கரம் சொல்லுவாங்க. இப்போது அந்த காலத்து சங்க காலத்துலேயும் சோழர் பாண்டிய காலத்துலேயும் நாணயங்கள்லாம் எப்படிலாம் பேரண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்த வீடியோவில் வேறு விதமான புதுமையான விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து வந்து சொல்கிறேன். சரிங்களா? வணக்கம்.